எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐம்பெரும் காப்பியங்களில் இது இரண்டாவது காப்பியம். சிலப்பதிகார தலைவன் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மணிமேகலையை பற்றின காப்பியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய நூலாசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீத்தலை சாத்தனார். மணிமேகலை விழாவரை காதை அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. கதையினுடைய சுருக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். கோவலன் மதுரை மன்னனால் கொல்லப்பட்ட செய்தி கேட்ட மாதவி உலக வாழ்க்கையை வெறுத்தாள். புத்தர் நெறியை தழுவினாள். மேலும் அழகும் இளமையும் கொண்ட தன் மகள் மணிமேகலையையும் துறவியாக்கினாள். புகாரில் இருந்து இந்திர விழா வந்தது. புத்த பகவானை வழிபட மலர் பறிக்க மணிமேகலையும் அவள் தோழி சுதமதியும் உபவனத்திற்கு பூங்காவிற்கு சென்றபொழுது சோழ இளவரசன் உதயகுமாரன் அவளை பின்தொடர்ந்தான். மணிமேகலை ஒரு பளிங்கு அறையுள் புகுந்து தப்பிக்கிறாள். இந்திர விழா காண வந்த மணிமேகலா தெய்வம் அவளை வான்வழியே எடுத்துச் செல்கிறது. மணிப்பல்லவ தீவில் அவளுக்கு பழம் பிறப்பை உணர்த்துகிறது. தீவதிலகை என்பவள் அறிவுரைப்படி மணிமேகலை அமுதசுரபி எனும் அற்புத பாத்திரத்தை பெற்று மீண்டும் புகார் நகருக்கு வருகிறாள். தன் தாயுடன் சுதமதியுடனும் அரவண அடிகளை சந்திக்கிறாள். அவர் அவளுக்கு புத்திரனின் கதையை எடுத்துரைக்கிறார். பசி பிணி நீக்கும் அறத்தை செய்யுமாறு அறிவுறுத்துகின்றார். காயசண்டிகை என்பால் அறிவுரைப்படி ஆதிரையிடம் முதற் பிச்சை பெறுகிறாள். ஆதரவு அற்றவர்களுக்கும் காலில்லார் கண்ணில்லார் காது கேளாதோர் முதலியோருக்கும் உணவளிக்கும் அறப்பணியை தொடர்கிறாள். உலக அறிவி என்ற இடத்திற்கு அவள் சென்றபொழுது உதயகுமாரன் அவளை தொடர்கிறான். தன் மந்திர வலிமையால் காயச்சண்டிகை வடிவத்தை அவள் மேற்கொள்கின்றாள். சிறைச்சாலை கைதிகளுக்கு உணவூட்டுகிறாள். அரசன் இவள் அறிவுரை கேட்டு சிறையை அரசாலை ஆக்குகிறான். காயசண்டிகை வடிவில் இருப்பவள் மணிமேகலையே என்று உணர்ந்த உதயகுமாரன் அவளை மீண்டும் காண போனபோது அவள் அவனுக்கு அறிவுரை கூறுகிறாள். அப்பொழுது காயசண்டிகையின் கணவன் காஞ்சனன் என்பவன் கைவாளால் உதயகுமாரன் இறக்கிறான். மணிமேகலை சிறை செய்யப்பட்டு பல துன்பங்களுக்கு ஆளாக்கப்படுகிறாள். அரசமாதேவி செய்த தீமைகளை எல்லாம் தன் தவ வலிமையால் வென்று அவளுக்கு அறிவுரை கூறுகின்றாள். எல்லா உயிருக்கும் அன்பு செய்யுமாறு அவளுக்கு அறிவுறுத்துகின்றாள். பின்னர் புத்திரன் அரசனாக ஆளும் நாகபுரம் செல்லுகிறான். அவனுடன் மணிப்பல்லவத்திற்கு வருகிறாள். ஓர் ஆண் வடிவம் தாங்குகின்றாள். பல சமயவாதிகளிடம் அவரவர் சமய தத்துவங்களை கேட்டறிகின்றாள். கச்சிமா நகரில் இருந்த அரவண அடிகளை தன் தாயுடன் அடைகிறாள். அவரை வணங்குகின்றாள். அவர் அவளுக்கு புத்த தர்மத்தை போதித்தார். இறுதியாக தவநரியை மேற்கொண்டு தன் பிறவி பிணி நீக்குமாறு முயல்கின்றாள். இக்காவியத்தில் ஆதிரை புத்திரன் சுதமதி விசாகை மருதி முதலானோர் பற்றிய கிளைக்கதைகளும் உண்டு. மணிமேகலையின் மாண்புகள். தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியம். பத்தினியின் சிறப்பை கூறும் காப்பியம். சீர்திருத்த கொள்கை உடைய காப்பியம். பசி பிணியும் கொடுமையும் எடுத்தியம்பும் காப்பியம். பண்பாட்டு பெட்டகமாக திகழும் காப்பியம். கற்பனை வளம் மிகுந்த காப்பியம் என்ற பெருமைகள் எல்லாம் மணிமேகலைக்கு உண்டு. சமய காப்பியம். தமிழில் தோன்றிய பழைய இலக்கியமான சங்க இலக்கியம் சமய சார்பற்றது. சிலப்பதிகாரத்தில் பல சமய சிந்தனைகள் சொல்லப்பட்டாலும் எச்சமயத்தையும் பரப்பும் நோக்கம் அதன் ஆசிரியருக்கு இல்லை. ஆனால் மணிமேகலை பௌத்த சமயத்தை பரப்புதலையே முதன்மை நோக்கமாக கொண்டது. இத்தகைய சிறப்பு பெற்ற முதல் நூல் மணிமேகலை. சாத்தனார் தம் காலத்தில் தமிழகத்தில் அறிமுகமாயிருந்த பல்வேறு சமய தத்துவ மரபுகள் அனைத்தையும் இந்நூலில் பதிவு செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அம்மரபுகளாவன சைவம், வைணவம், வைதீகம், ஆசிகம், நிகண்டம், சாங்கியம், வைசிடிகம், பூதவாதம் ஆகியவனவாகும். புத்த பெருமானின் புகழை இக்காப்பியம் முழுவதும் நாம் காணலாம். 5ஆம் காதையும் 11ஆம் காதையும் இவ்வகையில் குறிப்பிடத்தக்கவை. இவ்விரு காதைகளிலும் புத்த பெருமான் அருளாரும் பூண்டார், அறவழியை ஊட்டியவர், காமனை கடந்தவர், தனக்கென வாழாதவர், பிறர்க்கென வாழ்பவர், துறக்கமும் வேண்டாதவர், தீய சொற்களை கேட்க விரும்பாதவர் என்று பலவாறு புகழப்பட்டுள்ளது.
பத்தினியின் சிறப்பு. கண்ணகி வாயிலாக பத்தினி பெண்ணின் தெய்வீக ஆற்றலையில் அவள் தீயை ஏவ அத்தீ மதுரையை எரித்தது. ஆனால் சாத்தனார் படைத்த ஆதிரை தீயையும் நெருங்க அஞ்சிற்று. இது சாத்தனார் வெளிப்படுத்தும் கற்பின் மாண்பு. அரசு முறை செய்யவில்லையேல் பெண்களுக்கு கற்பு சிறக்காது என்றும் கூறுகின்றார். கணவன் இறந்தவுடன் உயிர்விடையும் தலையாய கற்புடையாரும் உடன்கட்டை ஏறி உயிர்விடும் இடையாய கற்புடையாரும் கையம்மை நோன்பு இயற்றி மறுமையிலும் கணவனை கூட தவம் புரியும் கடையா கற்புடையாரும் இவர் அறிமுகப்படுத்துகின்றார். மணிமேகலை மாபெரும் சீர்திருத்த காப்பியமாகும். சங்க காலத்தில் பெருவிழாவுக்கு இருந்த கல்லும் ஊனும் உணவும் சமண பௌத்த சமயங்களால் பெரிதும் கண்டிக்கப்பட்டன. இவ்வகையில் திருவள்ளுவருக்கு அடுத்தபடியாக சிறந்து நிற்பவர் சாத்தனாரே. இப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு புகழ்பெற்ற காவியம்தான் இந்த மணிமேகலை. தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.